இப்போ நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரை பார்க்கும்போது உங்களுக்கு மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, வேரியபிள்ஸை வச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, அதாவது பர்டிகுலர் டைம்ல அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றதுதான் இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பனிக்கட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஐஸ் கியூபை நீங்க எடுத்துக்கும் போது அதுல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பிவிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ப்ரெஷர், அதுல என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை பின்னு எடுத்துக்கோங்க. வால்யூம் வந்து வீன்னு எடுத்துக்கோங்க. அதுல பனிக்கட்டியா இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் டீன்னு எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஹீட் பண்ணும்போது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, என்ன ஸ்டேட் இருக்குது, ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த பனிக்கட்டி என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அப்போ லிக்யூடா கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த பிவிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பி டேஷ், வி டேஷ், டி டேஷ்னு மாறுதான். அதாவது பனிக்கட்டியை ஹீட் பண்ணும்போது லிக்யூடா மாறுது, வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. அப்போ புது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருக்குமா, வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் வேற வால்யூம் இருக்கும், டெம்பரேச்சர் வேற டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஐஸ் கியூபா இருக்கும்போது அந்த ஐஸ் கியூப்ல ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ்ல வேரியபிள்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, அதாவது லிக்யூடாவோ இல்லை கேசியஸ் ஸ்டேஜுக்கோ போகும்போது அந்த இடத்துல வேற வேரியபிள்ஸ், அதாவது சேம் வேரியபிள்ஸ் தான், பட் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேட்ல நீங்க வந்து ப்ராசஸ் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் இருக்கு. ஸோ தெர்மோ டைனமிக் ப்ராசஸ். ஸோ ஸ்டேட்டுக்கு அடுத்து ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ராசஸ் அப்படின்னா நம்ம அந்த ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஐஸ் கியூப் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி அந்த வாட்டரை எகெயின் நீங்க ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் வேப்பரா மாறுது இல்லையா, அது ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ராசஸ் சொல்லலாமா? அதாவது P1ல இருந்து P2க்கு போகுது, V1ல இருந்து V2க்கு போகுது. அதே மாதிரி T1ல இருந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T2வா மாறுது. ஸோ இது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தானே. ஸோ ஒரு ப்ராசஸ்ல இந்த மாதிரி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரெஷருக்கு மாறுது, வால்யூம் வேற வால்யூம் வருது, டெம்பரேச்சர் வேற டெம்பரேச்சருக்கு மாறுது. ஸோ ப்ராசஸை நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 1 to 2 ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 to 2 ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 வந்து ஐஸா இருக்கு, 2ல வாட்டரா இருக்கு. இப்போ 2 to 3 ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ல வாட்டரா இருக்கும், 3ல கேஸா இருக்கும். புரியுங்களா? ஸோ ஐஸ் கியூப் வந்து கேஸா மாறுறதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. எகெயின் வந்து கேஸ் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எகெயின் என்னவா மாறுது, கூல் பண்ணீங்க அப்படின்னா லிக்விடா மாறும். அதே மாதிரி அந்த லிக்விடை மறுபடியும் கூல் பண்ணீங்கன்னா ஐஸ் கியூபா மாறுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ்க்கு அடுத்து வரும். அடுத்து வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த யூனிட்லையும் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, எகெயின் 2ல இருந்து 1க்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ இது எப்படி அந்த டிராவல் ஆகிருக்கும், அந்த சப்ஸ்டன்ஸ் 1ல இருந்து 2 போயிட்டு எகெயின் 2ல இருந்து 1 வரும். அப்போ 1 to 1 அப்படிங்கிறது ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஐஸ் கியூப் இருக்குது, அதை நீங்க ஹீட் பண்றீங்க, வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எகெயின் அந்த வாட்டரை நீங்க கூல் பண்றீங்க, ஐஸ் கியூபா மாறிடுச்சு. அப்போ எகெயின் வந்து இந்த ஐஸ் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆயிட்டு எகெயின் அந்த வாட்டர் ஐஸா மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் வந்து வாட்டரா மாறுறது ஒரு ப்ராசஸ், வாட்டர் எகெயின் ஐஸா மாறுறது ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த இடத்துல தெர்மோடைனமிக் சைக்கிளை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனாலதான் இதை நான் நடத்தி இருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டேன். பட் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 11 படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியஸா வர்றதுனால எகெயின் நான் இங்கேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த சிஸ்டமோட
கண்டிஷனை சொல்றதா தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நம்ம 1 2 3 4 இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி நீங்க வச்சுக்கும் போது ப்ரெஷரை வந்து P1 V1 T1 P2 V2 T2 P3 V3 T3 இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறதா நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராசஸை நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 2 ஸ்டேட் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல 1 to 2 ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, 2 to 3 இன்னொரு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 ப்ராசஸை நான் மீன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராசஸை மீன் பண்ணோம்னா 2 ஸ்டேட் தேவைப்படுது. 1 2 அப்படிங்கிறது 2 ஸ்டேட், அடுத்ததுல 2 3 அப்படிங்கிறது 2 ஸ்டேட். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னா இப்போ 2 ப்ராசஸ் மிக்ஸ் ஆனது தெர்மோடைனமிக் சைக்கிள்னு சொல்லலாம். புரியுதுங்களா? 2 ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரலாம், வராமையும் போகலாம். இப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்குது. எகெயின் 2 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து எகெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. அப்ப இது வந்து ரிவர்சபிள் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ 1 to 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து சொல்லுவோம், தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸை பற்றி சொல்லுவோம். ஸோ அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸில் எந்த ஒரு டைப்ஸும் கிடையாது. பட் வந்து ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எழுதிக்க பாருங்க, ஐசோ தெர்மல் ப்ராசஸ், ஐசோ பேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அடிபேட்டிக் ப்ராசஸ், இன்னொன்று இருக்கு பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. அது உங்க புக்ல மென்ஷன் பண்ணல, பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இப்போ நம்ம இதுக்கு மேல பார்த்தோம் இல்லையா, ஐசோ தெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக், அதே மாதிரி அடியபேட்டிக். இதுல ஏதாவது ஒன்று வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ல மாறிக்கும். புரியுங்களா? ஸோ இதெல்லாம் நான் லைனா வர்றேன், அது கடைசியா வந்து நீங்க என்ன அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி சைக்கிள்லயும் பாத்தீங்கன்னா 3-4 சைக்கிள் வந்து இருக்கு தெர்மோடைனமிக் சைக்கிள். கார்னாட் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் சாப்டர்ல வரக்கூடிய டாபிக்ஸ். நம்ம 1 by 1 பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ்குள்ள என்ட்ரி ஆகலாமா? ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா சரௌண்டிங்கோட ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரௌண்டிங்னா என்ன? இப்ப இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். இதுல உள்ள வந்து கேஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டாட்டர் லைன்ல நான் கொடுத்துருக்கிறேன். இப்ப இதோட சரௌண்டிங் அப்படிங்கிறது என்ன? இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனையுமே பாத்தீங்கன்னா சரௌண்டிங். புரியுதுங்களா? இதெல்லாமே வந்து சரௌண்டிங். இப்ப வந்து ஒரு ஹீட் சோர்ஸை இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரௌண்டிங்ல தான் இருக்கும். கரெக்டா? சோ இப்ப பவுண்டரி அப்படிங்கிறது இதுதான், இது வந்து பவுண்டரி. அதே மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது உள்ள இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்டோட பவுண்டரி இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் டாட்டர் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட ரீஜியன் தான் பாத்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த இடத்துல தெர்மல் அண்ட் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் வித் சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் உள்ள இருக்கணும். சரௌண்டிங்ல என்ன ப்ரெஷர் இருந்துச்சோ அந்த ப்ரெஷர் உள்ள இருக்கணும். புரியுங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் அந்த இடத்துல கான்ஸ்டன்டா வரணும். புரியுதுங்களா? ஸோ சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர், அதே மாதிரி சிலிண்டருக்குள்ள இருக்கக்கூடிய கேஸோட டெம்பரேச்சர் ரெண்டும் சேமா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பேராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ப்ரெஷர். ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்ல இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங்கோட கான்ஸ்டன்டா இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு நாட் ஹேவ் வெல் டிஃபைன்டு வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தெர்மல் ஈக்லிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், அதாவது அந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமா இருக்கு, சரௌண்டிங்கோட ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஈக்லிபிரியமா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும், ஒரே வேல்யூவா இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூவா நம்மளால சொல்ல முடியும். எப்போ ஈக்லிபிரியமா இருக்குது அப்படின்னா இது இந்த ப்ரெஷர்ல இருக்கு, இந்த வால்யூம்ல இருக்கு, இந்த டெம்பரேச்சர்ல இருக்கு, இந்த மாஸ்ல இருக்கு அப்படின்னு நம்மளால
சொல்ல முடியும். இப்போ நான் ஈக்லிபிரியமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ சரௌண்டிங்ல வேற டெம்பரேச்சரும் சிலிண்டரோட இன்சைட்ல வந்து வேற டெம்பரேச்சரும் இருக்கணும். இந்த இடத்துல T1 இருக்குன்னா இந்த இடத்துல T2 இருக்கணும். இந்த இடத்துல P1 இருக்குன்னா இந்த இடத்துல P2 இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அது வந்து நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஏன்னா வேற வேற டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல இருக்காங்க. சரியா? அப்போ தெர்மல் அண்ட் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் இந்த இடத்துல இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸை இது இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மாஸை வந்து நம்ம வெல் டிஃபைன்டா நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ரெஷர்ல தான் இருக்கு, இந்த டெம்பரேச்சர்ல தான் இருக்கு, இந்த வால்யூம்ல தான் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் ஆகும். இந்த சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரும் உள்ள இன்சைட்ல இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரோட இன்சைட்ல இருக்கக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சரும் வேரி ஆகும். பட் வந்து வெரி ஸ்லோவா நடக்கும். ரொம்ப சடனா வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். புரியுதுங்களா? அது ப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல மாஸா இருந்தாலும் சரி, இல்ல வால்யூமா இருந்தாலும் சரி. ஸோ எதுவா இருந்தாலும் அந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் வேரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ வேரியேஷனா இருக்கும். அப்படி அந்த ஸ்லோ வேரியேஷனா இருந்துச்சுன்னா அதை நம்ம குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வெரி ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்குதுன்னா நம்ம ஒரு வகையில அதை வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் ஆர் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்துல இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னா நீங்க கரெக்டா டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும், இல்லைன்னா இது ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா வெரி ஸ்லோவா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஃபாஸ்டா அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நம்மளால வந்து அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இந்த குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில ஈக்லிபிரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். பட் வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அது ஸ்லோவா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம கேலக்சி எடுத்துக்கோங்களேன், மில்கிவே கேலக்சி பார்த்தீங்கன்னா விலகி செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட்வர்ட் டைரக்ஷன்ல அப்படியே வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு பிளானட்டும் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க லாங் பீரியடா பார்க்கும்போது அது வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல அந்த தெர்மல் அண்ட் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது நடக்குது. பட் வந்து வெரி ஸ்லோவா இருக்குது. அதனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை, மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். புரியுதுங்களா? மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் எதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் சொல்றோம்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்து பாருங்க ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்பஸ்டன் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேசஸ். இந்த இடத்துல பாருங்க ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பத்தி நடத்தியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுங்களா? இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது வந்து ஒரு வால். இந்த வாலை நம்ம சடனா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே வந்து அப்படியே ஆக்குபை பண்ணும் இல்லையா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்ல இந்த வால் இல்லாம நீங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு அடைச்சி வச்சுக்கிறோம் இடத்துல, கேஸை ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துல அடைச்சி வச்சுக்கிறோம். அதை நம்ம சடனா ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லா இதுவுமே ஸ்பேஸையுமே அந்த கேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் சொல்லலாம். அது வந்து ஸ்லோவா நடக்கும்னு சொல்றீங்களா? கிடையாது. அது என்ன ஆகும், சடனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் மிச்ச கேப்பை வந்து ஃபில் ஆயிடும். அப்படி சடனா ஃபில் ஆயிடும். ஸோ அது வந்து நான் ஈக்லிபிரியம் ப்ராசஸ். புரியுங்களா? அதாவது நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல அது மாறிடும். அதாவது ட்ரை டு கம்ப்ளீட் த ஈக்லிபிரியம். புரியுங்களா? ஸோ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிறோம். நீங்க வந்து சடனா ரிலீஸ் பண்ணும்போது அந்த கேஸ் என்ன பண்ணும், ஈக்லிபிரியம் ரீச் பண்றதுக்கு சடனா அப்படியே வந்து மாறதுக்கு ட்ரை பண்ணும், ஈக்லிபிரியமுக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்லிபிரியம் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கம்பஸ்டன் ஆஃப் த மிக்சர் ஆஃப் கேசஸ். இப்போ இன்ஜின்குள்ள பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்கு. புரியுங்களா? ஸோ மிக்சர் ஆஃப் கேசஸ் அண்ட் ஃபியூயல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க கம்பஸ்டன் பண்ணும்போது அது மெதுவாக நடக்கும்னு சொல்றீங்களா? ஒரு இடத்துல நம்ம வந்து
நல்லா கம்ப்ரஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஃபீலை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே பர்னிங் ஆகும், எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். சரிங்களா, எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும், அதாவது கம்பஸ்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரி, குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அது என்னப்பா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா, டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணோம்னா கண்டிப்பாக 2 ஸ்டேட் இருக்கும். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராசஸை மீன் பண்றதுக்கு கண்டிப்பா 2 ஸ்டேட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்வீங்க, T1 இஸ் ஈக்குவல் டு T2 சொல்லணும். அடுத்து வந்து ஐசோபேரிக் ப்ராசஸ்ல என்ன ப்ரெஷர், என்ன பேராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கும்னா ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்ல வால்யூம் ஷுட் பி கான்ஸ்டன்ட். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். பட் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். புரியுங்களா. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது, கம்பஸ்டன் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இப்போ நான் ஈக்லிபிரியம் ப்ராசஸ்ல நம்ம வந்து வேரியபிளை என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நான் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னா என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, சடனாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர், அந்த வால்யூம், அந்த டெம்பரேச்சரை நீங்க என்ன பண்ண முடியாது, ஈஸியா மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஆனா அந்த ப்ராசஸ்ல எல்லாத்துலயும் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஈக்லிபிரியம் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ஈக்லிபிரியம் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுச்சுன்னா, நம்ம ஈக்லிபிரியம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸை ஈஸியா மெஷர் பண்ண முடியும். டெஃபினட் வேல்யூல நீங்க மெஷர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வெரி ஸ்லோ ப்ராசஸ். அது வந்து நியர்லி ஈக்லிபிரியமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கேஸ் பாருங்க, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கேஸை ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஹீட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஹீட் சோர்ஸ் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஹீட் சோர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய கேஸ்க்கு ஹீட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது ப்ரெஷர் டெல்டா பி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பி பிளஸ் டெல்டா பி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டி பிளஸ் டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூமும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வி பிளஸ் டெல்டா வி அப்படின்னு நீங்க சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ இதான்ப்பா இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு குவாசிஸ்டேட்டிக் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குல்லே வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு ஐசோதெர்மல் ப்ராசஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல என்ன பேராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னேன், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ். சரி, இப்போ நீங்க வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுங்களேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா PV is equal to mu RT. mu அப்படிங்கிறது மோல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா mu நீங்க ஆட் பண்ணிக்கணும், மாஸ்ல எடுத்தீங்கன்னா m வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த இடத்துல mu அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. ஸோ மியூவோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான், ஆரோட வேல்யூவும் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ஒவ்வொரு ப்ராசஸ்க்குலாம் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி டெம்பரேச்சர் Tயும் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் சொல்லலாமா. நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒன் ப்ராசஸ், ஒன் ஸ்டேட்லயும் 2 ஸ்டேட்லயும் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய PV which is equal to கான்ஸ்டன்ட் சொல்லலாமா. ஸோ ஐசோ தெர்மல் ப்ராசஸ்ல ப்ரெஷரையும் வால்யூமையும் நீங்க பெருக்கிறீங்கன்னா that should be கான்ஸ்டன்ட். புரியுங்களா. ஸோ நீங்க எத்தனை ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல நீங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டீங்கன்னா PV வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் P1 V1 is equal to P2 V2 எடுக்கலாம். ஏன் அப்படின்னா 1 ப்ராசஸ்லயும் 2 ப்ராசஸ்லயும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் அப்படின்னு என்ன வரும், ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனுக்கான ஃபார்முலா என்ன, W is equal to P into delta V. இன்டர்னல் எனர்ஜி, ஹீட்டு, அதே மாதிரி ஒர்க். இந்த டாபிக்ல இந்த ஒர்க்கை பத்தி நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ W is equal to P into delta V இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, டெம்பரேச்சர் வேரி ஆயிருக்காது,
இப்போ இந்த ஒர்க் டன்னை நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஒர்க் டன்ல பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு T2 அப்படின்னு சொல்லியாச்சு. பட் வந்து ப்ரெஷர் வேரி ஆகும், மேபி வால்யூம் வந்து வேரியாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒர்க் டன்னை வந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல. அதுதான் அடுத்த டெரிவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ W இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் P இன்ட்டு dV அப்படின்னு சொல்லாமா? இந்த இடத்துல ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை. டெல்டா வியும் டிவியும் சேம் தான். டெல்டா வினா சேஞ்ச் இன் வால்யூம், டிவிங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறது தான் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வால்யூம் பார்த்தீங்கன்னா V1ல இருந்து V2க்கு சேஞ்ச் ஆகுதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் என்ன வரும்? ரைட் சைடில் μRT இருக்கு, ப்ரெஷரோட ப்ராடக்ட்ல வால்யூம் இருக்கு. அதனால ரைட் சைடு வந்து வால்யூமை நம்ம இப்படி எழுதிக்கலாம், டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் டன் ஃபார்முலாவில் பாருங்க, இந்த P அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக μRT பை V சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் V1 V2, இந்த ப்ரெஷருக்கு பதிலாக μRT டிவைடிங் பை V இன்ட்டு dV அப்படின்னு எழுதலாமா? இந்த P பதிலாக நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நீங்கள் W என்ன வரும்? ஸோ μRTயை நீங்கள் அப்படியே காமனாக எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் V1 to V2 dV பை Vன்னு வருமா? dV பை Vன்னு வருமா? ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்ட்டு dx இது எப்படி வரும் அப்படின்னா ln ஆஃப் x அப்படின்ட்டு வரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx ln ஆஃப் x அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா μRT ln of x இடத்துல V2 V1. ஸோ இப்போ நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா μRT ln of V2 minus V1. சரி, ln of V2 minus ln of V1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை நீங்கள் மறுபடியும் சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா μRT ln of V2 டிவைடிங் பை V1 எழுதலாம். ஓகேவா? இது வந்து ரூல், இன்டகிரேஷனில் ஒரு ரூல். ஸோ இப்போ உங்களோட ஒர்க் டன் பாருங்களேன், μRT இன்ட்டு ln of V2 பை V1 அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த PV இஸ் ஈக்குவல் டு μRT அப்படிங்கிறதுல நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அத்தனை டைமுமே கான்ஸ்டண்டாக இருக்கும். இதில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில், புரியுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது பொதுவாக ஹீட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டபிள்யூவை கொடுக்கறதுக்கு நமக்கு தேவைப்படும். புரியுதுங்களா? ஸோ டெல்டா யூவை இன்க்ரீஸ் பண்ண, டெல்டா யூனா என்ன? இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டனை நம்ம கொடுக்கறதுக்கு மிச்ச ஒர்க்கு இது வந்து ஹீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, டெல்டா யூவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா mCV இன்ட்டு T2 மைனஸ் T1. mCV இன்ட்டு T2 மைனஸ் T1. இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், T2 மைனஸ் T1 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே வந்து ஒர்க்காக தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ செகண்ட் லா படி பார்த்தீங்கன்னா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் நடத்திருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ செகண்ட் லா படி பார்த்தீங்க அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு W பிளஸ் டெல்டா யூன்னு சொல்லுவோம். புரியுங்களா? இது U. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிறது வாட்டரை நீங்கள் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹீட் கொடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த லா சொல்லுது. இப்போ டெல்டா யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். ஸோ ஒரு ப்ராசஸை நீங்கள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? இப்போ நீங்க வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸை கேரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வால்யூம் அப்படிங்கிறது V1 விட V2 பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்.
ஓகேங்களா. V1 விட V2 வந்து அதிகமாக இருக்கும் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நீங்கள் கேரி பண்ணும்போது. அதே மாதிரி W ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 அதிகமாக இருக்குது. அதாவது கண்டிப்பாக ஒர்க்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஹீட்டை உங்கள் சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணது இல்லையா, அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணும்போது அது அப்சார்ப் பண்ணக்கூடிய அத்தனை ஹீட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிரும், லாஸே இருக்காது அப்படிங்கிறத இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன், அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் இருக்கிற தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இன்சுலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இன்சுலேஷன் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், சரௌண்டிங்க்கும் அந்த சிஸ்டம்க்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்காது. ஸோ ஹீட் அப்சார்ப்டு ஆர் ஹீட் ரிஜெக்ஷன் வில் பி 0. ஸோ ஹீட் அப்சார்பை நான் வந்து ஹீட் சப்ளைன்னு சொல்கிறேன், ஹீட் ரிஜெக்ஷனை QR அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டுமே என்ன ஆயிரும் அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸில் 0 மாறிடும். ஏன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸில் அடியபேட்டிக் வாலால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடியபேட்டிக் வாலால நீங்க இன்சுலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இல்லை, கரெக்டா. ஆனா அது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த ஹீட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், உள்ள ஏதாவது ஒரு வேலையை செய்யும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை நமக்கு கொடுக்குது. இந்த இடத்துல காமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியபேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடியபேட்டிக் இண்டெக்ஸ் இது எதை டிஃபைன் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. CP டிவைடிங் பை CV அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.4 ஃபார் ஏர். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமாவோட வேல்யூ 1.4 அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க ரிலேஷன் PV ரிலேஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இப்போ இதையே வந்து நீங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ வால்யூம்ல பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் இண்டெக்ஸை நீங்க இதுல வச்சிருக்கணும், பவர்ல வச்சிருக்கணும். புரியுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல PV கர்வ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நீங்க வந்து கிராஃப் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஐசோதெர்மலுக்கு கிராஃப் வந்து இப்படி இருக்கும், சரி இந்த மாதிரி இருக்கும். அடியபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். புரியுதா. ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கும் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கும் நீங்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், இது ஆப்போசிட்லயும் அதே தான், இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிள். இந்த இடத்துல 1 ஆரம்பிக்கிறேன், 2 3 4. ஸோ 1 2 3 4 ரீச் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. சரிங்களா. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும், இந்த பாயிண்ட் வந்து டவுன் கம்மியா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரெஷர், ஒய் ஆக்சிஸ்ல ப்ரெஷரை மீன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல வால்யூமை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. இது வந்து PV டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் சைக்கிளை வந்து மீன் பண்றதுக்கு இந்த PV டயக்ராமை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல சொல்லுவாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க இதுல எப்படி ஒர்க் டன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ சிஸ்டம் பாருங்க P1 V1 T1 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து P2 V2 T2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறுது. P1 V1 T1 அதுக்கு அதுல இருந்து இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா P2 V2 T2க்கு சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது அதோட ஒர்க் டன் பாத்தீங்கன்னா பொதுவா ஒர்க் டன் அப்படிங்கிறத P இன்ட்டு டிவின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுறது யாரு, டிவி தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 1 to 2 ப்ராசஸ் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த இடத்துல V1, இந்த இடத்துல V2. புரியுதுங்களா. பட் இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம அப்படியே எழுத முடியுமா, அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எழுத முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு மியூ RT வரும், கரெக்டா.
ஏன்னா வால்யூம்க்கு மேலே வந்து அடிபேட்டிக் இண்டெக்ஸை பவரில் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு மியூ ஆர்டி டிவைடிங் பை வி பவர் காமா அப்படின்னு அப்போ இந்த ஒன் டனோட ஃபார்முலாவில் அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் V1 to V2 இதான் லோயர் லிமிட் V1 அப்பர் லிமிட் V2. ஸோ ப்ரெஷருக்கு பதிலாக மியூ ஆர்டி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் டிவைடிங் பை வி பவர் காமா எடுத்துக்கலாம். இப்போ மியூ ஆர்டி எல்லாமே வந்து வெளியில் எடுத்துடலாமா, காமனாக இருக்கா, மியூ ஆர்டி சேஞ்ச் இல்லை, டிவி டிவைடிங் பை வி பவர் காமா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ V1 to V2 வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ மியூ ஆர்டி இந்த இடத்துல வி பவர் மைனஸ் காமா இன்ட்டு டிவின்னு எழுதலாமா, V1 to V2 புரியுதா. ஸோ இந்த மாதிரி எழுதலாமா, இந்த வி பவர் காமாவை 1/v பவர் காமாவை அதை மேலே கொண்டு வந்துட்டு வி பவர் மைனஸ் காமான்னு எழுதலாம். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் பாருங்க, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடிங் பை என் பிளஸ் ஒன்னு மாறுமா. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா மியூ ஆர்டி இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷன்ல இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ வி பவர் மைனஸ் காமா பிளஸ் ஒன் டிவைடிங் பை மைனஸ் காமா பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமா. அதே மாதிரி V1 to V2 இந்த லோயர் லிமிட் V1 அப்பர் லிமிட் V2 நான் எஸ்எட் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி பவர் மைனஸ் காமா பிளஸ் ஒன் டிவைடிங் பை ஒன் மைனஸ் காமா அப்படின்ட்டு இருக்கா, இதை வந்து V1 to V2 எழுதலாம். அடுத்து பாருங்க, நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஒன் மைனஸ் காமாவை நான் வெளியில் எடுத்துட்டேன் புரியுங்களா. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம் என்ன, வி பவர் மைனஸ் டேர்மை நான் வெளியில் எடுத்துறேன், காமனா வெளியில் எடுத்துறேன். காமா மைனஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்கா, காமா மைனஸ் ஒன்னு வருமா. இதை நம்ம என்ன பண்ணலாம், V1 to V2 எழுதிக்கலாம். இப்படியும் நம்ம வந்து இன்டகிரேஷன் லிமிட் வந்து எழுதிக்கலாம். ஸோ மியூ ஆர்டி டிவைடிங் பை ஒன் மைனஸ் காமா. ஸோ இப்போ மைனஸ் இருக்கா, அதை எகைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1/v பவர் காமா மைனஸ் ஒன்னு எழுதலாமா. இங்க இருக்கு பாருங்க, இதை அப்படியே நான் வந்து ரிவர்ஸ் எழுதுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 1/v பவர் காமான் இருந்துச்சு, அதை வந்து மேலே கொண்டு வந்து வி பவர் மைனஸ் காமான்னு கொண்டு வந்தேன். இப்போ அப்படியே வந்து வி பவர் மைனஸ் டேர்ம் இருக்கு, அதை கீழே கொண்டு வந்தோம்னா பாசிட்டிவ் டேர்மா மாறி. ஸோ இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாமா, மியூ ஆர்டி டிவைடிங் பை ஒன் மைனஸ் காமா இந்த இடத்துல 1/v2 காமா மைனஸ் ஒன் மைனஸ் 1/v1 காமா மைனஸ் ஒன்னு எழுதலாமா, புரியுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. இப்போ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூ ஆர்டிக்கு பதிலாக பிவி பவர் காமா எழுதலாமா. ஏன்னா பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டிங்கிறதா இந்த அடிபேட்டிக் ப்ராசஸ்ல கேஸோட ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம மியூ ஆர்டிக்கு பதிலாக பிவி பவர் காமா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் தானே, இது கான்ஸ்டன்ட். அப்போ பிவி பவர் காமா ஈக்குவல் டு சி அப்படின்னு எழுதலாம். அப்போ V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா, புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், மியூ ஆர்டி காமனா இருக்குன்னு சொல்லிக்கிறோம். பட் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறுன்னு பாருங்க, W இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் காமா. இந்த ஈக்குவேஷனை இங்க கொண்டு வர்றேன். இந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே காமனா வச்சுக்காம உள்ள ப்ராடக்ட் பண்றேன்னு வைங்க, மியூ ஆர் T2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா கீழே V2 இருக்கு, அதனால T2 அப்படின்னு வச்சுக்கிறேன். காமா மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மியூ ஆர் T1 டிவைடிங் பை V1 காமா மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து மாற போகிறது இல்லை, கான்ஸ்டன்ட் அப்படின்னு வெளியில் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா, அதாவது P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு மியூ ஆர் T1, P2 V2 பவர் காமா ஈக்குவல் டு மியூ ஆர் T2. இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ மியூ ஆர் T2க்கு பதிலாக P2 V2 பவர் காமா டிவைடிங் பை V2 பவர் காமா மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் P1 V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு V1 பவர் காமா மைனஸ் ஒன். இந்த ஈக்குவேஷன் இவ்வளோ தூரம் வருதுன்னு யோசிக்க வேண்டாம்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஸோ இப்போ அந்த மேக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டகிரேஷன் ஒரு சில ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு பாருங்கள், இந்த இடத்துல P2 V2 பவர் காமா டிவைடிங்கில் இந்த V2 பவர் காமா மைனஸ் V2ன்னு எழுதலாமா? அதாவது V2 பவர் காமா இன்ட்டு V2 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? பிரிச்சு எழுதிக்கலாம். அதாவது அல்ஜிப்ராவில் a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு, நம்ம ரிவர்ஸில் வர்றோம், அவ்வளோதான். சரியா? மைனஸ் ஆஃப் P1 V1 பவர் காமா டிவைடிங் பை V1 பவர் காமா இன்ட்டு V1 பவர் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. 1 மைனஸ் 1 பை காமா P2 V2 பவர் காமா கீழே இருக்கு பாருங்க. கீழே மிச்சம் வெளியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் பாருங்க, V2 பவர் காமா இருக்கா, இங்கேயும் V2 பவர் காமா இருக்கா, இங்கே V1 பவர் காமா, கீழே V1 பவர் காமா இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் ரிமைனிங் டேர்ம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல P2 டிவைடிங் பை V2 பவர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மைனஸ் 1 வந்துச்சுன்னா நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம், பாசிட்டிவ் சைனாக மாறிடும் இல்லையா? அப்போ P2 இன்ட்டு V2 மாறுமா, மைனஸ் ஆஃப் P1 இன்ட்டு V1 மாறுமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த P2 V2 அதே மாதிரி P1 V1 இது எல்லாத்துக்கும் நம்ம UR T1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். P2 V2 பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UR T2 மைனஸ் UR T1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு எது கான்ஸ்டண்டா இருக்கு, UR கான்ஸ்டண்டா இருக்கு இல்லையா? அப்போ 1 மைனஸ் 1 பை காமா எடுத்துக்கலாம். இப்போ UR அப்படிங்கிறது கான்ஸ்டண்டா இருக்கு. ஸோ T2 மைனஸ் T1 எழுதலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ரீரைட் பண்ணேன் அப்படின்னா எப்படி மாறும்னா UR இன்ட்டு T2 மைனஸ் T1 டிவைடிங் பை 1 மைனஸ் மியூ அப்படின்ட்டு வருமா? ஓகேவா? ஸோ இதவே நீங்க உங்க புக்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமா மைனஸ் 1 எழுதியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. ஸோ W இஸ் ஈக்குவல் டு UR T2 மைனஸ் T1 டிவைடிங் பை, நான் வந்து மைனஸ் காமனா எடுத்தேன்னா மைனஸ் 1 பிளஸ் காமான்னு வரும் கீழே. புரியுங்களா? மைனஸை நீங்க வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் காமான்னு வரும். அப்போ W இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸை மேலே கொண்டு வந்துக்கலாம். அப்போ நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டேர்ம் எப்படி வரும், T1 மைனஸ் T2 வரும். புரியுதா? டிவைடிங் பை காமா மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். இப்படிதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸை காமனா வெளியில் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி காமனா வெளியில் எடுத்துறீங்க. அந்த மைனஸ் மேலே கொண்டு வர முடியும். அதை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் T2 பிளஸ் T1 வரும். மைனஸ் ஆஃப் T2 பிளஸ் T1 வரும் உள்ள. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், T1 மைனஸ் T2 எழுதலாம். ஸோ அடிபேட்டிக் ப்ராசஸ்ல ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா UR இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடிங் பை காமா மைனஸ் 1 அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ் அதான ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ P1 வில் பி ஈக்குவல் டு P2. அதாவது ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். இந்த ஐசோபேரிக் ப்ராசஸ்ல மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமா இருக்கும். ஸோ அங்க அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா அது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிற வேரியபிள் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ல ஒவ்வொரு வேரியபிளா வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது பொதுவா P இன்ட்டு டிவின்னு சொல்லுவோமா? ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம். டிவி அப்படிங்கிறது V2 மைனஸ் V1 அப்படின்ட்டு மாறும். புரியுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் படி பார்த்தீங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு மியூ RT. கரெக்டா? ஸோ இதுல P1 V1 இந்த இடத்துல ப்ரெஷர் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா P1 வேல்யூ எவ்வளவு வரும்,
P1 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ ஆர் T1 டிவைடிங் பை V1 அப்படின்னு வருமா. த சேம் P2 எவ்வளோ வரும், மியூ ஆர் T டிவைடிங் பை V2 வருமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டு இருக்கு இல்லையா, இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 and 3-ஐ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம், புரியுதா. ஸோ இந்த இடத்துல W இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷரை வந்து உள்ள கொண்டு போகணும். அதாவது நீங்க கான்ஸ்டன்டாக வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் வந்து இந்த இடத்துல P2 V2 மைனஸ் P1 V1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு P2 எவ்வளவு வருது, P2 பார்த்தீங்கன்னா மியூ ஆர் T2 டிவைடிங் பை V2 வருதா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு V2 இருக்கா, ஏன்னா ப்ரெஷருக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். எகைன் பார்த்தீங்கன்னா V2 இருக்கு, மைனஸ் ஆஃப் V1க்கு பார்த்தீங்கன்னா மியூ ஆர் T1 டிவைடிங் பை V1 இன்ட்டு V1 இருக்கா, புரியுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த V2 கேன்சல் பண்ணிடலாம், V1 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா மியூ ஆர் இன்ட்டு T2 மைனஸ் T1 அப்படின்னு எழுதலாம். ஆர் அதர்வைஸ் உங்களோட ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா P இன்ட்டு V2 மைனஸ் V1 அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்க ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் வந்து செலவாயிரும். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள் கான்ஸ்டன்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா V1 ஈக்குவல் டு V2. ஸோ V1 which is equal to V2, அதாவது வால்யூம் will be constant throughout the process. புரியுதா, கான்ஸ்டன்ட் இதுவா இருக்கு, வால்யூம் will be constant, புரியுதா. ஸோ இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னா அதோட ஒர்க் பாருங்க, P இன்ட்டு டிவி தான் நம்ம அதோட ஒர்க்கை நம்ம சொல்றோம். அப்போ டிவியே இந்த இடத்துல 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிடுச்சு அப்படின்னா W will be 0, புரியுங்களா. P இன்ட்டு 0 ஆயிரும். ஸோ W 0 ஆயிடுச்சுன்னா நம்மளோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பாருங்க, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது, ஈக்குவேஷன் ஞாபகத்துக்கு வருதா, Q is equal to W plus U. ஸோ டெல்டா Q is equal to டெல்டா W டெல்டா U. ஸோ இந்த இடத்துல இது 0 ஆயிடும். அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டுமே தேவைப்படுது. ஸோ அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்ல இருக்கும்போது நமக்கு அது மூலமா எந்த ஒரு ஒர்க்குமே நமக்கு வந்து கிடைக்காது, புரியுங்களா. அது மூலமா நமக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடைக்காது, புரியுங்களா. அதுதான் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒர்க்கு 0 ஆயிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நமக்கு இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டுமே நமக்கு செலவாயிடும், புரியுதா. ஸோ இவ்வளவுதான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ ஐ திங்க் ரொம்ப லென்த்தி வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.